அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இந்த எலெக்ஷனோட பாமக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு பலதரப்பட்ட பாமக நிர்வாகிகள் அவங்களுடைய அழுகையும் குமுறலையும் சொல்லிட்டு இருக்காங்க மக்களை. இங்கே அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் செய்யக்கூடிய தன்னிச்சையான முடிவால் இந்த 2024 எலெக்ஷனோட பாமக அப்படிங்கிற ஒரு கட்சியை அழிஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், ஏன் அப்படி சொல்கிறாங்க, என்ன ஆச்சு? ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி பாமக நிர்வாகிகள், முக்கியமாக வன்னியர் சங்கத்தில் இருந்தவங்க, அந்த காலத்திலேருந்து பாமக அப்படிங்கிற கட்சியை கட்டமைச்சு கொண்டு வந்தவங்க, இவங்க எல்லாரும் நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு குமுறலையும் அழுகையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய குமுறல் என்ன, ஏன் இது எதுவுமே அன்புமணி ராமதாஸ்க்கு ரீச் ஆக முடியல அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி விவரமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. கடந்த ஒரு வார காலமாக பார்த்திங்கன்னா மக்களே, நமக்கு வரக்கூடிய கால்ஸில் நிறைய கால்ஸ் பாமக நிர்வாகிகள் கால் பண்ணுறாங்க. பாமகவில் பல வருஷமாக அவங்க தொண்டனாக இருந்து வேலை பார்த்தவங்க கால் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 60-65 வயசு இருக்கக்கூடிய நபர்கள்லாம், அதாவது வன்னியர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கின காலத்திலேருந்து கூட இருந்த நபர்கள்லாம் கால் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, சார் இப்படியே போச்சுன்னா பாமக அப்படி கட்சி இல்லாமல் போயிடும் சார், எங்கள் வன்னியர்களுக்குன்னு குரல் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, இங்கே அன்புமணி ராமதாஸ் பண்ணக்கூடிய இந்த செயல்களால் இது ஒரு பெரிய இஷ்யூ கொண்டு விட்டுரும் பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நம்ம அப்போ நம்பலை மக்கள், ஏதோ சொல்கிறாங்க, புரிதெல்லாம் பேசிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நடந்த முக்கியமான சம்பவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சைதாப்பேட்டில் பாமகவுடைய மாவட்ட செயலர் கூட நடக்க வேண்டி இருந்துச்சு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் இன்றைக்கி நடக்கதாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தட் வாஸ் ஸ்டாப்ட், நிறுத்திட்டாங்க, கேன்சல்ட் பை அன்புமணி ராமதாஸ். என்னன்னு கேட்டால், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த கட்சியில் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பேசுவதற்கு யார் ரெடியாக இல்லை. ஏன்னால் அன்புமணி ராமதாஸ் ரெடியாகலை. இந்த கூட்டத்தை கூட்டும் பொழுது இந்த இடத்துல கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை வந்துடும், முக்கியமாக பாஜகவோட போய் நீங்கள் சேர்ந்துடக்கூடாது, அப்படி சேர்ந்தீங்கன்னா கட்சியாக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்துடும் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி ஸ்மெல் பண்ணுறதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்மெல் பண்ணதுனால அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணுறாருன்ற ஒரு தகவல் கிடைச்சது மக்களே. இங்கே தான் நாங்கள் வி காட் ரியலி ஃபியூஸ்ட். ஏன்னா இப்படி பண்ணுறாரு இவர். ஏன்னால் ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அதுவும் பாமக மாதிரி ஒரு கட்சி, அதாவது முழுக்க பாட்டாளிகள், அவங்க வன்னியர்கள் அவங்களுக்காக ஆரம்பித்து வன்னியர் சங்கமாக ஆல்மோஸ்ட் ஒரு லேட் 70s ஆரம்பிக்கப்பட்டு பை ராம்தாஸ் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அரௌண்ட் ஒரு 83 சம்மர் வன்னியர் சம்மர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுற எங்கன்னு திண்டிவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ திண்டிவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய இடங்களில் பொதுக்கூட்டம் போட்டு மாநாடுகள் போட்டு, அந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வன்னியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கலந்துக்கிட்டு நிறைய போலீஸ்கிட்ட பிரச்சனை, அடி, மரத்தை வெட்டி போடுறது, எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துருக்காங்க. அதையும் நம்ம ஒத்துக்கணும், வன்முறை செய்திருக்கிறார்கள். ஆனால் கட்சி வளர்ந்துக்கிட்டே தான் போச்சு. கட்சி எங்கேயுமே தொய்வடையலை, கட்சி வளர்ந்தது. ஸோ முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க CN ராமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அப்புறம் அவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் AK நடராஜன்றவர் இருந்திருக்காரு, அவர் விலகி போயிட்டார். அப்புறம் காடுவெட்டி குரு வராரு. 89 PMK அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் தான் காடுவெட்டி குரு உள்ளே வராரு. உள்ளே இப்போ அவர் இறந்து போனதுக்கப்புறம் இங்கே ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு நபர்கள் இல்லையா அப்படிங்கிற ஆதங்கத்தை கொட்டுறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிர்வாகிகள். ஏனால் அப்பா சொல்கிறார் அதிமுக போகலான்றார், பையன் பிஜேபி போகலான்றாங்க. இது அப்பா பையன் பிரச்சனையாக இருந்தால் இப்போ எந்த கார்ப்பா வீட்டுக்கு வாங்கலாம், ஃபோர்டா இல்லை ஸ்கோடாவா, மெர்சிடிஸ் பென்ஸா, ரோல்ஸ் ராய்ஸ்ன்ற பிரச்சனை கிடையாது. இது ஒரு கட்சியோடைய கூட்டணி பிரச்சனை. ஒரு கட்சியோட கூட்டணி பிரச்சனை அப்படின்னால் அதனை முடிவு பண்ண வேண்டியது அந்த கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும். ஒரு கட்சியோடைய மிகப்பெரிய பலம், த பேக் போன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசிக்காக யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்.
இவங்க 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறப்ப தான் அந்த தொண்டை என்ன நினைக்கிறான், அவனுக்கு எது இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறான். அப்புறம் சாதக பாதகத்தை பற்றி பேசணும், தலைவர் வந்து கலந்துரையாடணும், அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்லணும். அப்போ கடைசியாக ஒரு முடிவெடுக்கிறப்ப இந்த முடிவெடுக்கலான்ட்டு இருக்கிறோம். ஸோ ஜனநாயக ரீதியாக கட்சி நடக்கிறப்போ எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி, வட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்ககிட்ட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கேட்டுட்டு என்ன எங்கே கூட்டணி செய்யலான்றதை விவாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவருடைய விஷயத்தை சொல்லி இந்த கட்சியில் சேர்ந்தால் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, இங்கே என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றதை செலக்ட் பேசி அலசி ஆராய்ஞ்சு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி கடைசியாக they should come to conclusion. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு அப்பாவும் பையனும் சண்டை போட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறப்ப தான் அந்த தொண்டை நினைக்கிறான். ஏன்னால் வன்னியர் சங்கத்திலிருந்து மொத்தமாக உழைச்சி கட்சியை மேலே கொண்டு வந்து பஸ் சங்கமாக இருந்தப்போ கட்சிக்கு உழைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது கட்சியில் உழைக்கிறாங்க. இவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்களோட மிங்கிள் ஆகக்கூடிய 2 முக்கியமான நபர்கள்ட்ட பேசணும். ஒன்று வட்ட செயலாளர்கள், அடுத்து மாவட்ட செயலாளர்கள். இவங்கிட்ட பேசினா தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அன்புமணி ராமதாஸ் ஏன் ஃபாலோ பண்ணால் விட்டுட்டாரு அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது மக்களே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டிருந்தோம், ஏங்க 2014 வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அப்போ இல்லாதது இப்போ ஏன் நீங்கள் அந்தளவுக்கு கொந்தளிக்கிறீங்க கேட்டப்போ சொல்கிறாங்க, 2014 வருஷம்தான் முதல்ல மோடி அப்படிங்கிற நபரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உள்ளே கொண்டு வராங்க. அப்போது 1000 வாக்குறுதி கொடுத்தாங்க, 1000 விஷயம் வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொல்கிற வார்த்தை, சார் மண்டல் கமிஷன் உருவாக்குனாங்க. அந்த மண்டல் கமிஷன் அப்படிங்க என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கு ரிசர்வேஷன் இருக்குன்றத மண்டல் கமிஷனுடைய ஒரு மூலதனமான ஒரு அப்சர்வேஷன் அண்ட் கன்க்ளூஷன். அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டால் பிஜேபி தான். இன்றைக்கி 10.5% வந்து வன்னியர்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி சமயத்தில் வந்து போராடி கேட்டு வாங்கினாங்க. அப்படிலாம் போராடி கேட்டு ரிசர்வேஷனை வாங்குறாங்க. மண்டல் கமிஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தது பிஜேபி தான். அப்படி போராடி வாங்கினதில் அதுக்கப்புறம் தேவ கம்யூனிட்டியில் உள்ளவங்களாம் போய் வந்து வக்கீலாம் போய் சேர்ந்து கேஸ் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் பேசிக்காகவே ஒரு மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ரிசர்வேஷன் ஃபார் தி ஓபிசி. பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை மேம்பட்டு மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புலேயும் கல்வியிலையும் ரிசர்வேஷன் அவசியம்னு சொன்னதான் மண்டல் கமிஷன். அதை எதிர்த்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தவங்க பிஜேபி. இப்படி சார் போய் சேர்றாங்க ஒன்றா அப்படிங்கிறாங்க. அவர் 2014 அவர் பிஎம் கேண்டிடேட்டாக வந்து மோடி அறிமுகப்படுத்தினப்போ 1000 விஷயம் பேசினாங்க. அப்போ சேர்ந்தாங்க. அப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து எம்பி ஆகிறாரு, லோக்சபா எம்பி ஆகிறாரு. இதெல்லாம் 2ஆம் பட்ச விஷயம். பட் அந்த சமயத்தில் இருந்த சிச்சுவேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு. ஜெயலலிதா அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து இந்த கட்சியே டெரரிஸ்ட் குரூப்புன்னு அனௌன்ஸ் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அது பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்க போய் பண்ணதெல்லாம் வேறு சினாரியோ. இப்போ வேறு சினாரியோ தானே. அப்போ இப்போ போய் எப்படி சேர்றாங்க? சரி சேர்றாங்க, ஓகே. அதாவது அடிப்படை தொண்டங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் சேர்றாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க மக்களே. ஸோ பேசிக்காக அந்த ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் எல்லாத்துக்குமே சொல்கிற வார்த்தை சமூக நீதின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஆனால் சமூக நீதி அப்படிங்கிற ஒன்றை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்கே போய் ஏன் அவங்க சேர்றாங்கன்றாங்க தொண்டர்கள்லாம். இப்போது இந்த கருத்தெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா மக்களே? இதை நம்ம உட்காந்து கேட்குறதுக்கு நாம் அந்த கட்சியை நடத்தலை, நிர்வாகி கிடையாது, ஒரு பத்திரிகையாளர் கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கணும். கேட்டு அதில் என்ன டிஸ்பியூட்ஸ் இருக்கோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக அவங்க பேசியிருக்கணும், டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு தொண்டனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் வட்டச்செயலாக வராங்க, ஸோ மாவட்ட செயலாளர் வராங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் கூட போட்டு பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா, இல்லை மனம் இல்லையா அப்படி கேள்வி கேட்குறாங்க தொண்டர்கள்லாம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா எதற்கு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. சார் கொள்கை பிடிச்சி போச்சு சார், போய் சேர்றாங்க சார், இந்த பீட்டில் இங்கே ஓட்ட வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் கொள்கை இத்தனை ஒரே கொள்கை தான் வச்சுருந்தாங்க, இந்த பிஜேபி கொள்கையாக மாற்றி போயிட்டாங்க, அப்பப்போ மாற்றினாங்க? இல்லை, கூட்டணி அப்படிங்கிறதே அரசியல் சமயங்களில் கொள்கையை வைத்து கிடையாது.
எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், அதற்கு மேற்படி ஒரு விஷயம் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இது உறுதிப்படுத்தப்பட முடியாத தகவல். ஏன்னா உறுதிப்படுத்த முடியாது இந்த விஷயத்தை. ஆனால் ஒரு ஹியர்சேவாக நிறைய பரவிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு மேல் நீங்கள் பல்காக உள்ள பணத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது க்ளோஸ் டு இம்பாசிபிள். ஸோ மோடி எதற்காக இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறப்ப சொல்கிறாங்க, அத்தனை முறை மோடி வந்து போன பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய பல பிஜேபியோடு கூட்டணி சேருவதாகவும் பேச்சுவார்த்தை பண்ணுற கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் மோடி வந்துட்டு போயிட்டுருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த மணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பொதுமக்களே. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கணும் அப்படின்னால் ஒரு சாதாரண பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தொண்டனோ இல்லை அமித்ஷா வந்தாலும் முடியாது. மோடி பிரைம் மினிஸ்டர் சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் அவர் ஹெலிகாப்டரில் வரப்பையோ இல்லை ப்ரைவேட் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வரப்பையோ பண்ண முடியும். அப்படியாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்துட்டு போகிறாரு மோடி. இதுக்கு மேலே வர முடியாது. ஏன்னால் இதுக்கு மேலே எங்கே பணம் எடுத்து வந்தாலும் அது மாட்டிக்கும். முன்னாடி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீ பாருங்கள் மக்களே, இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு எத்தனை வாட்டி மோடி வராருன்றதை கணக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, முக்கியமாக தமிழ்நாட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை, முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிகவாக இருக்கட்டும், சரத்குமார் கட்சி இப்போ கட்சி இல்லை, அது வேறு விஷயம். கட்சி பூரா மிங்கிள் டு பிஜேபி ஆகிப்போச்சு. இப்படியெல்லாம் மிங்கிள் ஆகிறாங்கனால் இவர்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நன் அதர் தேன் மணி தான். சீட்டுன்றது வேறு. இப்போது சீட்டு கொடுத்தாமல் சீட்டுக்காக செலவு பண்ணுறது யார் காசு தர்றது? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பிஜேபி 1000 விஷயம் சொல்லலாம். நாங்கள் நேர்மையை கடைபிடிக்கிறோம், நியாயத்தை கடைபிடிக்கிறோம், எல்லாம் ஓகே, அது 2ஆம் பட்ச விஷயம். பட் இங்கே சீட்டுக்காக அவங்களுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் இங்கே கொண்டாந்து அவங்ககிட்ட அடகு வைக்கிறாங்க, விற்கிறாங்க அப்படின்னால் அவங்களுக்கும் சேர்த்து சரத்குமாருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்தாதான் கொண்டாந்து விற்பாங்க அவங்ககிட்ட, இல்லை விற்க மாட்டாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸில் 11,000 சில்லற கோடி ரூபாய், 11,000 சில்லற கோடி ரூபாய் பிஜேபிக்கு வருது அப்படின்னால் அவனை என்ன பண்ண போகிறாங்க வச்சுக்கிட்டு பிஜேபியில்? இப்படி தான் கொடுப்பாங்க. எலெக்ஷன் சமயத்தில் செலவு பண்ணுவதற்காகத்தான் ஒரு கட்சிக்கு பணம் தேவை. அந்த பணம் தான் இன்று தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி வைக்க போகுது அப்படின்னால் அந்த கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. இல்லைன்னா எதுக்குங்க அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடையாது. when compared to the DMK and ADMK and even நாம் தமிழர் கட்சி ஆல்சோ. ஆனால் அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை தலைவராக எடுத்துக்கிட்டு போய் கூட்டணி அவங்க பேசுகிறாங்க, கூட்டணியோட போய் ஜாயின் பண்ணுறாங்கனால் எதற்காக அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. none other than the number of seatsக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணம் கொடுப்பாங்க செலவுக்கு. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதில் வின் பண்ணல செகண்டரி பார்ட்டு தான் அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இத்தனை வருடம் கட்சி நடத்தி கொண்டிருந்த அதிமுகவுடைய கூட்டணியிலேருந்து வெளியே இன்று கட்சி தலைவராக முன் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையில் போய் அவங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னா எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் அவங்களுடைய செகண்டரி பார்ட்டு. கட்சி நடத்த பணம் வேணும், எலெக்ஷனுக்கு பணம் வேணும், போய் சேர்றாங்க, இதெல்லாம் செகண்டரி பார்ட். பிஎம்கே முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் இந்த விஷயத்தை பற்றி அவங்களோட மாவட்ட செயலாளர்கிட்டையும் வட்ட செயலாளர்கிட்டையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் கூட வைக்கல? இதுதான் முக்கிய குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. அப்படி எதற்காக உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணுன்றக்காக போய் நிற்கிறீங்க? குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த லோக்சபா எலெக்ஷனில் சப்போஸ் வின் பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கணும்னு ஏன் மும்மரமாக நிற்கிறீங்க? குற்றச்சாட்டு. முதல்ல ஒரு கூட்டணி கூட நீங்கள் போய் சேர போகிறீங்கனால், அது முக்கியமாக இந்த எலெக்ஷன் இஸ் அ வெரி 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 குரூஷியல் எலெக்ஷனாக பார்க்கப்படுது. கூட்டணியோட போய் சேர போகிறீங்கனால் உங்களை தொண்டர்கிட்ட நீங்கள் பேசக்கூட மாட்டீங்க, நீங்கள் விவாதிக்க கூட மாட்டீங்க, நீங்களாம் முடிவெடுத்துட்டு நீங்கள் பண்ணிப்பீங்கனால் அப்போ தொண்டை நான் எங்கே இருக்கணும்னு கேட்குறாங்க. வாட் ஃபார் வி ஆர் ஹியர்? அப்போ நீங்கள் சொல்வீங்கன்னா வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க.
இதையெல்லாம் ஏன் அன்புமணி ராமதாஸ் யோசிக்கூட இல்லை. இது இப்படியே போச்சுனால் இந்த கட்சி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஓப்பனாகவே ஆதங்கத்தை சேலஞ்சே பண்ணுறாங்க பாமக நிர்வாகிகள்லாம். இப்போ இதற்கு என்ன பதில் சொல்ல அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறதே அவர் தான் முடிவு பண்ணிக்க வேண்டும். அது ஒரு ஜனநாயக ரீதியான நாட்டில் ஒரு கட்சியில் ஒரு ஜனநாயக ரீதியான முடிவெடுக்க கூட அவருக்கு எண்ணம் இல்லை அப்படின்னால் எப்படி ஜனநாயக ரீதியாக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? ஒரு டெசிஷன் கூட கேட்க மாட்டேங்கிறாரு, அவரே முடிவெடுத்துட்டு பண்ணிக்கிறாரு. எங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, என்னால் களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறது அது தொண்டன் தான், தலைவன் கிடையாது. தலைவன் மைக் பிடிச்சிட்டு பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். தொண்டன் தான் வேலை பார்க்கணும், அவன் தான் கீழே எல்லா வேலையும் பார்க்கணும். அவனை நீங்கள் ஒரு கூட்டணியில் ப்ளீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் அவனை ஒன்றுமே வேண்டாம், கூப்பிட்டு பேசியிருந்தா கூட பெரிய விஷயம் முடிஞ்சிருக்கும். அவனை கூப்பிட்டு பேசுகிறதுனால நாட் தட் தொண்டன், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பர்சன் இஸ் பாடசாலைகள் தான். அவங்ககிட்ட கூட நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் முன் வரலை என்றால் எப்படி அந்த தொண்டன் ஜனநாயக ரீதியாக அவங்க ஓட்டு போட நீங்கள் நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிற மக்களே. நமக்கு தெரிந்து இது இப்படியே போனால் 1970 வன்னியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து வன்னியர்களுக்காக நாம் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இத்தனை வருஷமாக அந்த கட்சியை கட்டி காப்பாற்றின அந்த பெயர், அந்த ஒரு பவர், அந்த மக்கள் சப்போர்ட் எல்லாமே இந்த ஒரே எலெக்ஷனில் இந்த ஒரு முடிவில் மொத்தத்தையும் இழந்து நிற்க போதா பாமக அப்படிங்கிறதை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் மக்களே. ஒரு சின்ன சின்ன மூவ் கூட ஒரு கட்சியே நாசம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய வரலாறு சான்றுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பாமக இங்கே நாசமாய் நிற்க போதா இல்லை மீண்டு இதை ஒழுங்குபடுத்திக்க போதா அப்படிங்கிறதை அந்த தலைமை தான் முடிவு பண்ண வேண்டும் மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.